ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஏஎஸ்சி பிளாக் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நம்மளோட வீடு தான். என்னோடய வீடு ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போது ப்ளம்பிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த கல்லில் நான் பார்த்த அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து அட்வான்டேஜை பற்றி பார்த்துருவோம். பூச்சோட காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா செங்கலுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் இது ஃபினிஷிங்காக இருக்கும். கல் ஃபினிஷிங்காக இருக்கும். ஹீட்டாக உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணாது. செம்ம கூலிங்காக இருக்குது. சாதாரணமாக நீங்கள் செங்கலில் கட்டுற வீடை போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே இருந்து ஒர்க் பண்ணுறாங்களே, ஒர்க் பண்ணுறவங்களுக்கே அது தெரியும். ஸோ அந்த மாதிரி பில்டிங்கில் நின்று பார்த்துட்டு இதுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியும் உள்ளே இழுக்காது. இப்போ செங்கல் பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு. காங்கிரீட் வீடு பார்த்திங்கன்னா வந்து பூச்சி பூசினதுக்கு அப்புறமும் தொடர் மழையில் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து அங்கே மேலே அந்த இடத்துலலாம் வந்து தண்ணி வந்து அப்படியே நின்றுட்டுருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தண்ணி இறங்காது. நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் இறங்கலை. தண்ணியும் உள்ளே இழுக்காது. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கம் இருக்குது. அந்த கம்மை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூசணும். அதாவது கம்மை வச்சுட்டு மேலே வந்து கல்லை வச்சு அடுக்குவாங்க. கல்லை அடுக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம் வந்து வெளியில் வரும். அதை அப்படியே வந்துட்டு பூசணும். கைப்பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. வந்து நல்லா பூசிட்டிங்க அப்படின்னாக்க ஃபினிஷிங் ஆகிரும். இதுக்கு மேலே வந்து நம்ம பூச்சி பூசிக்கலாம். இப்போ இந்த கல் பார்த்திங்கன்னா 8 இன்ச் பார்த்திங்கன்னா அது ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 9 இன்ச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங்காகவே இருக்கும். அது வந்து டைரெக்டாக நீங்கள் பட்டி பார்த்துக்கலாம். நம்மளோட திருப்திக்காக மணலை வச்சு லைட்டாக நம்ம பூசிட்டு